பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் நம்ம விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் பத்திரப்பதிவு துறையில் வந்தோடனே ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. ஸ்டார் 3.0 அப்படிங்கிற ஒரு திட்டம். அதாவது சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு வராமலே நம்ம வீட்டில் இருந்து பத்திரப்பதிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முறை. அதுலேயும் புதிதாக வீட்டுமனை வாங்குவோர் இருப்பவர்களுக்கான நடைமுறையை தான் சொல்லியிருந்தாங்க. இதை ஒரு 5 கட்டமாக பிரிச்சிருக்கிறாங்க. நம்ம வீட்டிலேருந்து பத்திரப்பதிவு பண்ணணும் அப்படின்னா, இந்த விஷயங்களை நீங்கள் கட்டாயமாக கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இதை தெரியாமல் நீங்கள் பத்திரப்பதிவு வீட்டிலேருந்து பண்ண முடியாது என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆகவே ஒரு செய்தியில் வந்த ஒரு அற்புதமான தகவல் தான். அதை தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இப்போ தான் நம்ம சேனலை முத பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனே சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டோக்கன் முறையும் தேவையில்லை. இந்த பத்திரப்பதிவுக்கு டோக்கன் முறையும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் சார் பதிவாளர் அலுவலகம் செல்லாமல் வீடு மனை விற்பனை பத்திரம் செய்யும் பணிகள் 5 கட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. இதனால் வரிசை முறைக்கான டோக்கன் பெற வேண்டிய தேவையில்லை என பதிவுத்துறை அறிவித்திருக்கிறது. தமிழகத்தில் பதிவுத்துறை ஸ்டார் 3.0 மென்பொருள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. இதில் புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள், மனை பிரிவுகள், வீடு மனை விற்பனை பத்திரங்கள் சார் பதிவாளர் அலுவலகம் செல்லாமலே பதிவு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான திட்டம் ஆகஸ்ட் 17ஆம் தேதியே தொடங்கப்பட்டு விட்டது. புதிய வீடு மனை விற்பனை பத்திரங்கள், MOD எனப்படும் வீட்டு கடனுக்கான ஆவண ஒப்படைப்பு, அடமான பத்திரம், கடன் முடிவுக்கான ரசீது ஆவணம் ஆகியவற்றை சார் பதிவாளர் அலுவலகம் செல்லாமலேயே நம்ம பதிவு செய்யலாம். இதற்கு தேவைப்படும் கருவிகளை மக்கள் வீட்டிலே வைத்திருக்க முடியாது என்பதால் வீடு மனை விற்பனை செய்யும் நிறுவனங்களில் அலுவலகங்களுக்கு சென்று பத்திரப்பதிவு செய்யலாம். புதிதாக வீடு மனை வாங்குவோர் இந்த புதிய பத்திரப்பதிவு நடைமுறையை புரிந்து கொள்ள வேண்டும். இதில் மொத்தம் 5 நிலைகள் பத்திரப்பதிவு பணிகள் நடக்கும். முதலில் சொத்து, அதை வாங்குவோர், அதுக்கப்புறம் விற்பவர், சாட்சி குறித்த விவரங்களை பதிவேற்றம் செய்தல், ஆதார் மற்றும் பயோமெட்ரிக் விவரங்களை பதிவேற்றம் செய்தல், ஆன்லைன் முறையில் கட்டணம் செலுத்துதல், பதிவுக்கு தாக்கல் செய்தல், சார் பதிவாளர் அதை பதிவு செய்தல் என 5 நிலைகளாக இந்த பணிகளை பிரித்து கொள்ளலாம். முதல் கட்டம், சொத்து வாங்குவோர் பதிவுத்துறை இணையதளத்தில் தங்கள் பெயர் லாக்கின் உருவாக்கி பதிவு செய்ய வேண்டியது அவசியம். பத்திர வகையையும் நம்ம தேர்வு செய்ய வேண்டியது அவசியம். பதிவு செய்யும் இடத்தில் விரல் ரேகை பதிவு, கருவிழி பதிவு, வெப் கேமரா கருவிகளின் வகை என்பதை தேர்வு செய்ய வேண்டும். இதில் நீங்கள் எந்த வகையில் பத்திரப்பதிவு பண்ண போறீங்க என்பதை தேர்வு செய்ய வேண்டும். சொத்தின் முன் ஆவண விவரங்களை உள்ளீடு செய்து அதன் டிஜிட்டல் பிரதிநிதியை பதிவேற்றம் செய்ய வேண்டும். சொத்து விற்பவர் வாங்குவோர் சாட்சிகள் குறித்த பெயர், முகவரி, அடையாள சான்று விவரங்களை உள்ளீடு செய்ய வேண்டும். விற்பனை செய்யப்படும் சொத்து வீடா மனையா என்பதை தேர்வு செய்து அது தொடர்பான அடிப்படை விவரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். சொத்து அமைந்துள்ள சார் பதிவாளர் அலுவலகம், கிராமம், சர்வேயன், பரப்பளவு, எல்லைகள், அந்த குறிப்புகள் போன்ற விவரங்களை உள்ளீடு செய்ய வேண்டும். சொத்து கைமாறும் மதிப்பு என்ன, அது எந்த வகையில் கொடுக்கப்பட்டது என்ற விவரங்களை உள்ளீடு செய்ய வேண்டும். அந்த சொத்து தற்போது யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதை குறிப்பிட வேண்டும். அந்த சொத்து தொடர்பான சட்ட நிலை, வழக்கு ஏதாவது நிலுவையில் உள்ளதா என்பதை குறிப்பிட வேண்டும். இந்த விவரங்கள் அடிப்படையில் தானியங்கி முறையில் உருவாகும் வரைவு பத்திரம் பார்வைக்கு உங்களுக்கு வைக்கப்படும். இதன் அடிப்படையில் பத்திரத்தின் சொத்து மதிப்பு சரிபார்க்கப்பட்டு அதற்கான பதிவு கட்டணம், முத்திரை தீர்வை, கணினி கட்டணம், ஆவண எழுத்தர் நல நிதி விவரங்கள் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க, திரையில் தோன்றும். இதை அடுத்து வரைவு பத்திரம் சரிபார்க்கப்பட்டு பதிவேற்றம் செய்தல். இணையதளத்தில் அந்த பத்திரம் மை டாக்குமெண்ட் என்ற பிரிவில் அது உங்களுக்கு இருக்கும். இதன் பின்பு சொத்து வாங்குவோர் விற்பவர் அடையாள சான்றுகள், மனைப்பிரிவு வரைபடம், சொத்தின் புகைப்படம் போன்ற ஆவணங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும். இது முதல் நிலை. நீங்கள் அந்த இணையதளத்தில் நீங்களே பண்ணிக்க போறீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 2வது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா
இதைத் தொடர்ந்து மை டாக்குமெண்ட் பிரிவில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள பத்திரத்தை பதிவேற்றம் செய்ய வேண்டும். அடுத்து ஆதார் சரிபார்ப்பு, விரல் ரேகை, புகைப்படம், கருவிழி ஆகிய பயோமெட்ரிக் விவரங்களை நம்ம பதிவு செய்யணும். இது 2வது கட்டம். 3வது கட்டமா பார்த்தீங்கன்னா, முத்திரை தீர்வை, பதிவு கட்டணம் ஆகியவற்றை ஆன்லைன் முறையில் மிக கவனமாக நாம் செலுத்த வேண்டும். 4வது கட்டம், கட்டணம் செலுத்திய பின்பு பத்திரப்பதிவுக்கு ஆன்லைன் முறையில் தாக்கலுக்கு விண்ணப்பதாரர் ஒப்புதல் தெரிவிக்க வேண்டும். இத்துடன் விண்ணப்பதாரன் நிலையில் பணிகள் முடிந்துவிடும். இந்த 4 ஸ்டெப்ஸ்லே இந்த பத்திரப்பதிவுக்கான பணிகள் முடியுது. 5ஆம் கட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விண்ணப்பதாரர் பதிவேற்றம் செய்த பத்திரம், இணைப்பு ஆவணங்கள், அடையாள சான்றுகள் சார் பதிவாளர் 24 மணி நேரத்தில் சரிபார்த்து முடிவெடுப்பார். இதன் அடிப்படையில் சார் பதிவாளர் டிஜிட்டல் கையெழுத்து போட்டு பத்திரப்பதிவை முடித்து வைப்பார். இதன் பின்பு விண்ணப்பதாரர் லாக்கின் பிரிவை திறந்தால் அதன் பிரதி எடுப்பதற்கு ஏற்ற நிலையில் பத்திரம் தயாராக இருக்கும் அப்படின்னு உங்களுக்காக ஒரு கைட்னஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே. இப்போ அடுத்து சந்தேகங்களுக்கும் உதவிகளுக்கும் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நேரில் வராமல் எங்கிருந்தும் பத்திரப்பதிவு செய்திருவாக எழும் சந்தேகங்களை பூர்த்தி செய்ய பதிவுத்துறை தலைமையில் அலுவலகத்துக்கு சிறப்பு வசதி செய்யப்பட்டிருக்கு. இதற்கான கட்டணமில்லா தொலைபேசி எண்ணும் அதே மாதிரி வெப்சைட் லிங்கும் கொடுத்துருக்குறாங்க. கட்டணமில்லா தொலைபேசி எண்ணும் 1800102517 என்ற எண்ணை நீங்கள் கட்டணமில்லாத எண்ணை அழைத்து உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் தீர்த்து கொள்ளலாம் என்பதாக இந்த செய்தி குறிப்பில் உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த செய்தி உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எடுத்து நீங்கள் சந்தேகமாக இருந்தால் நீங்கள் லாகினை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டிஎன் ரெஜினட் வெப்சைட்டில் போயிட்டு இந்த செய்தியை கூட நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம்னா நீங்கள் இந்த மாதிரி பத்திரப்பதிவு பண்ணிக்கொள்ளலாம். பத்திரப்பதிவு என்பது சொல்லப்பட்ட அந்த வரைமுறைக்கு உட்பட்ட பத்திரப்பதிவு தான், அதை மறந்துடாதீங்க அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன். வருகிற 27/8/2026 அன்னைக்கு நீங்களும் நானும் என்ற நிகழ்வு, அதாவது நன்கொடை நிகழ்வு ஒன்று நம்ம நடத்துகிறோம். கைபேசி வழியாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லும் விதமாக நம்ம அந்த நிகழ்வு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த நிகழ்வு சம்மந்தமாக நம்ம ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கோம். அந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த நிகழ்வில் நீங்கள் கலந்து கொள்ளணும் அப்படின்னா உறவுகள் நீங்கள் கலந்து கொள்ளலாம். அதில் என்னென்ன விதிமுறைகள் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அதனால் அந்த வீடியோ பார்த்து நீங்கள் கலந்து கொள்ள நினச்சா தாராளமாக கலந்து கொள்ளுங்க. வருகிற 27ஆம் தேதி நம்ம கண்டிப்பாக கைபேசி வழியாக உங்களோடு உரையாடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.